திமுகவுடன் பாமக பேச்சு துவங்கியது. முதல்வர் ஸ்டாலினை நேற்று பாமக நிறுவனர் ராமதாஸ் திடீரென சந்தித்து பேசினர். 35 நிமிடங்கள் நீடித்த இந்த சந்திப்பு இரு கட்சிகளுக்கு இடையிலான கூட்டணி பேச்சுக்கான துவக்கமாக கருதப்படுகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று காலையில் நடந்த இரு கட்சித் தலைவர்கள் சந்திப்பில் திமுக தரப்பில் அமைச்சர்கள் துரைமுருகன், KN நேரு, உதயநிதி, பன்னீர்செல்வம், தங்கம் தென்னரசு, ராஜகண்ணப்பன், பாமக கட்சி தரப்பில் கௌரவ தலைவர் GK மணி, தலைமைச் செயலர் சிவ்தாஸ் மீனா, முதல்வரின் செயலாளர்கள் முருகானந்தம், சண்முகம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அவர்கள் சந்தித்தின் போது தமிழகத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி அதன் விவரங்களை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று முதல்வரிடம் ராமதாஸ் வலியுறுத்தினார். இது தொடர்பாக கடிதம் ஒன்றையும் வழங்கியிருக்கிறார். அதன்பின் செய்தியாளர்களிடம் சந்தித்த ராமதாஸ் கூறுகையில், தமிழக அரசே ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், வன்னியருக்கான 10.50% இடஒதுக்கீட்டு சட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும், இந்த இரு கோரிக்கைகளை முதல்வரிடம் வலியுறுத்தினேன் என்றார். ஆங்கிலேயர் ஆட்சியில் 6 முறை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதன்பின் சமூக நீதியின் தொட்டிலான தமிழகத்தில்தான் முதலில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்க வேண்டும். அந்த வாய்ப்பை பீகார், கர்நாடகா, ஒடிசா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிடம் நாம் இழந்துவிட்டோம். கடந்த 1989, 2020, 2021 ஆண்டுகளில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கிடைத்த வாய்ப்பை தமிழகம் தவறவிட்டது. பிரதமரும் மத்திய உள்துறை அமைச்சரும் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக பேசி வருகிறார்கள். எனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசே நடத்த வேண்டும். தமிழகத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீட்டை காப்பாற்றவும், இடஒதுக்கீட்டின் அளவையும் மேலும் அதிகரிக்கவும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் விவரங்களை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். மேலும் 300 கோடி ரூபாய் செலவில் ஒரு மாதத்தில் தமிழக அரசே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும் என்று அதில் கூறப்பட்டிருக்கிறது. கூட்டணிக்கு ஆச்சாரமா? கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த பாமக 5 இடங்களில் வென்றது. தேர்தல் முடிந்ததும் அதிமுக கூட்டணியில் இருந்து பாமக வெளியேறி திமுக அரசிடம் மென்மையான போக்கை கடைபிடித்து வருகிறது. பாமக சட்டசபை குழு தலைவரான GK மணி திமுக அரசை பாராட்டி பேசுவது வழக்கமாக கொண்டிருக்கிறார். வரும் லோக்சபா தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட பாமக விரும்பினாலும் ஏற்கனவே 10 கட்சிகள் கூட்டணியில் இருப்பதாலும், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் எதிர்ப்பதாலும் திமுக பிடிகொடுக்காமல் இருக்கிறது. எந்த பக்கம் கூட்டணி என்பது முடிவாகாததால் யாரையும் கடுமையாக விமர்சிக்காமல் அரசியல் நடத்த வேண்டிய நிலைக்கு பாமக தள்ளப்பட்டிருக்கிறது. வன்னியர் இடஒதுக்கீடு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கைகளுக்காக ஏற்கனவே 3 முறை முதல்வரை பாமக தலைவர் அன்புமணி சந்தித்துள்ளார். அதன் பின்னரும் இவ்விவகாரத்தில் எந்த முடிவும் எடுக்காததால் ஸ்டாலினை ராமதாஸ் சந்தித்திருக்கிறார். முதல்வராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின் ஸ்டாலினை ராமதாஸ் சந்திப்பது இதுவே முதல் முறையாக இருக்கிறது. இது தொடர்பாக பாமக நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: திமுக தரப்பில் இருந்து சாதகமான பதில் வராமல் முதல்வரே ராமதாஸை நேரில் சென்று சந்தித்திருக்க மாட்டார். ஏனெனில் தேர்தல் நேரத்தில் அவரது ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஸ்டாலின் ராமதாஸ் சந்திப்பு திமுக பாமக கூட்டணிக்கான அச்சாரம்தான். இந்த சந்திப்பின் போது அமைச்சர்கள் துரைமுருகன், MRK பன்னீர்செல்வம், உதயநிதி ஆகியோர் உடனிருந்து அதை உறுதிப்படுத்துகிறது. இவ்வாறு அவர்கள் கூறியிருக்கிறார்கள். VCKவின் நிலைப்பாடு என்ன? திமுக கூட்டணிக்குள் பாமக வந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிலை என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதுகுறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி ஒருவர் கூறியதாவது: சில நாட்களுக்கு முன் அமைச்சர் துரைமுருகனுக்கு உடல்நிலை நலக்குறைவு ஏற்பட்டிருந்த நிலையில் அவரது வீட்டிற்கு சென்று முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார். அப்போது பாமக கூட்டணி பற்றி பேசப்பட்டதாகவும் தகவல் எங்களுக்கு கிடைத்தது. அதன் தொடர்ச்சியாக தற்போது முதல்வர் ஸ்டாலினுடன் ராமதாஸ் சந்திப்பு நடந்திருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது கூட்டணிக்கு ஆச்சாரமா என்ற சந்தேகமும் ஏற்படுகிறது என்று கூறியிருக்கிறார்கள். காங்கிரஸ் வெளியேறுமா? திமுக கூட்டணியில் பாமக பெருமானால் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டிய தற்போதைய 8 தொகுதிகளில் 3 முதல் 4 வரை குறையும் நிலை ஏற்படலாம் என கூறப்படுகிறது.
இது குறித்து ஆளும் வட்டாரம் கூறியதாவது: பாமகவை சேர்க்கும் பட்சத்தில் காங்கிரசின் தொகுதிகளில்தான் முதலில் கை வைக்கப்படும். அதிலிருந்து எடுக்கப்படும் தொகுதிகளுடன் திமுக தன் பங்கையும் சேர்த்து பாமகவுக்கு ஒதுக்கீடு செய்யும். அதில் முரண்பட்டு காங்கிரஸ் அதிருப்தி கொள்ளுமே தவிர வேறு எந்த முடிவும் எடுக்காது என திமுக நம்புகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை பாமக வருகையால் அவர்களுக்கு சில நெருடல்கள் இருக்கலாம். ஆனாலும் அது கூட்டணி உறவை பாதிக்காது. ஏற்கனவே இரு கட்சிகளும் ஒரே கூட்டணியில் பயணித்த வரலாறுகளும் உண்டு. இவ்வாறு அரசியல் கட்சி வட்டாரங்கள் கூறி வருகிறார்கள். நன்றி, வணக்கம். திமுகவுடன்